எல்லாரும் வணக்கம். 2வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 2வது ப்ரோமோ என்னன்னு சொல்லி நீங்க ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரோமோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பார்க்க போறோம். என்னன்னா, ஒரே செகண்டு. ஆ. கடைசி டாஸ்க். இந்த 10வது டாஸ்கில் பாயிண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும் பவித்ரா, அருண், ஜாக்லின், விஷால் பங்கேற்க முடியாது. நேரம் நல்ல நேரம். கிளாக்கின் நடுவே ஒவ்வொரு மணிக்கான நம்பரிலும் ஒரு கோல் கொடுக்கப்பட்டுள்ளது. 12 பந்துகளையும் கிளாக்கில் இருக்கும் கோல் இந்த 12 பந்தையும் தூக்கிட்டு வந்து அந்த கிளாக்ல போடணுமா? கிளாக்ல போட்டதுக்கு அப்புறமேட்டு யார் வந்து வெற்றியாளர் சொல்லி அறிவிப்பாங்களாம். ஸோ அந்த வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தெரியும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து பஞ்சோட முடிக்கிறார். ஸோ ஆக இப்போதைக்கு யார் வெற்றியாளர்னு சொல்லி வந்தா சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. நான் அது சும்மா இப்போ கூட ஒரு டாஸ்க் ஒன்று நடந்துச்சு. ஜாக்லினுக்காக வந்து கடைசி ஃபோன் கால் டாஸ்க்கு அருணுக்காக ஜாக்லின் வந்து ஆடினாங்க. ஆனால் அது வந்து சரியாக விளையாடல, தோத்துட்டாங்க. அதனால வந்து 0 பாயிண்டில் வந்து அருண் நிற்கிறாரு. ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா 0 பாயிண்டில் போயிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை நோக்கி வந்து நகர்ந்துட்டு இருக்கிறாங்க கேமில். இது ஒன்றும் பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து உருவாக்கலை. அருண் அண்ட் ஜாக்லின், விஷால் அண்டு பவித்ரா 4 பேருக்குமே வந்து இந்த டிடிஎஃப் இடத்த நோக்கி நகர்த்த முடியாது. இந்த 4 பேர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மக்களோட மத்தியில் ஓட் பர்சன்டேஜ் வாங்கி தான் நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். 2 பேர் கண்டிப்பாக இந்த வாட்டி எந்த இடத்துக்கு நோக்கி நகர போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்த டாஸ்க்கு இதான் ஃபைனல் டாஸ்க்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபைனல் டாஸ்க்லேயே அவங்க ஒன்றுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எங்கே போய் நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரயன் தான் ஜெயிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இந்த டாஸ்க்கில் வந்து நம்ம தீபக் ப்ரோ வந்து ஜெயிச்சிருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு விதத்தில் பார்த்தா ரொம்ப பெருமையாகவும் இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து கிடையாது. எனக்கு என்னென்னா, இன்றைக்கி காலையிலேருந்து நான் பார்த்துட்டு இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போய் யார் வந்து முதல்ல போய் ஃபோன் எடுத்தாங்க அப்படின்னா, அதில் கூட வந்து ரயன் உள்ள முன்னாடி போய் ஓடித்தான் இருக்கான். கேட்டால் இண்டிவிஜுவல் கேமுன்னு சொல்லி சில பேர் சொல்கிறீங்க. ரயன் வந்து அவனோட கேம் தான் நான் ஆடுறான் அப்படின்னு சில பேர் வந்து சொல்கிறீங்க. நான் அதெல்லாம் தப்பு சொல்லலை. கேம் ஆடு ஓகே. ஆனால் நான் வந்து இண்டிவிஜுவலாக தான் ஆடுறேன் அப்படிங்கிறத வந்து நீ ரெஜிஸ்டர் பண்ண முயற்சி பண்ணினாலே மக்கள் தெரிஞ்சுப்பாங்க நீ இண்டிவிஜுவல் கேம் ஆடலை அப்படிங்கிறது. என்னென்னா எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி எல்லாருமே ஆமாம் நீ சொல்கிறது சரிதான் ரயன் அப்படின்னு சொல்ல வரணும் அப்படிங்கிற மனநிலையில் வந்து ரயன் பேசிகிட்டு இருக்கேன். அதுதான் ரயன் இப்போ பண்ணிட்டு இருக்கிற தப்பு. அது வந்து ரயனுக்கு பின்னாடி நாட்களில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த சாட்டர்டே சண்டே தாண்டின பிறகு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஓட் பர்சன்டேஜை பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மிக இல்லை. அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. வேற என்ன? அருண் அண்ட் விஷால் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு போக வேண்டியது தான். வெளியே போனால் 2 பேரும் ஜோடியோட வெளியே போனாங்கன்னா அதுவும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அது நடக்கக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். யாரோ ஒருத்தவங்க வந்து உள்ளுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு கூட நம்ம எதிர்பார்த்துக்கலாம். 2 பேரும் ஜோடியாக வெளியே போனாங்கன்னு வைங்களேன், அதுவே ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும். ஆனால் அது நல்லாயிருக்கும். வெளியே வந்து அந்த நாடகம் நடிக்கும்போது அப்படி இப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். அருண் ராணவா இது உன்னாட்டம் இறங்கி ஆடு. இந்த வீட்டில் ராணாவே ஒரு மனுஷனா மதிக்கும் ஒரு ஆள் அப்படின்னா அது அருண் மட்டும்தானா? டேய் பாவண்டா, கண்ட மீனிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? ராணவா இது உன்னாட்டம் இறங்கி ஆடா. சவுண்டு குட் என்டர்டெய்னர் பிக் பாஸ் 8 ஓட் ஃபார் பவித்ரா இஸ் டேஞ்சர் ஜோன் அஃபிஷியல் ஓட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. ஆமாம், பவித்ராவை கொஞ்சம் காப்பாற்றினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளைய கேம் ஆட விட மாட்டேன்றாங்க, பர்ஃபார்ம் பண்ண விட மாட்டேன்றாங்க, ஒரு இடத்துல ஒழுங்காக பேச விட மாட்டேன்றாங்க. அந்த பிள்ளைக்கு என்ன தான் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் நமக்கு வருது. மற்றபடி ஓகே தான், நாட் பேட் அண்ட் நாட் கிரேட். இப்போதைக்கு ராயன், முத்து இவங்கெல்லாம் தான் கொஞ்சம் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. முத்து முதல் 2 கேம் ஆடி இருந்தானா முன்னாடியே போயிருப்பான். எந்த ஒரு இது இல்லாமல் போயிருப்பான். ஆனால் இது என்ன பிரச்சனைனா, இந்த சாட்டர்டேயில் வந்து அறிவித்த பிறகு அதுக்கப்புறமேட்டு ரயன் ஒரு ஆட்டம் ஆடுவான் பாருங்கள் அடுத்த ஒரு வாரம். அதை வந்து ரொம்ப கஷ்டம். அதை சமாளிக்க முடியல. காலையிலேருந்து பேசி 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 உயிரெடுத்துட்ருக்காங்க. நான் இன்றைக்கி காலையில் கூட பார்த்தேன். அதாவது முத்து நீ சொல்ல வந்தது என்னென்னா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இதையே தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கேன். இதுதான் அந்த பையனுக்கான நெகட்டிவான இம்பேக்ட் உருவாக்க போகுது நான் பார்த்த வரைக்கும். சரி, நம்ம லைவில் அடுத்து என்ன ப்ரோக்ராம்னு பார்க்குறேன். அப்போ 2 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.